பாஜக ஆளும் மத்திய பிரதேச மாநிலத்தில் 2020 முதல் 2026 வரை பெண்கள் மற்றும் சிறுமிகள் காணாமல் போன விவகாரம் பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பெரிய விவாதமா மாறியது. பிப்ரவரி 18 காங்கிரஸ் எம்எல்ஏ விக்ரட் பூரியா சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார். 2020 முதல் 2026 வரை மாநிலம் முழுவதும் பதிவு செய்யப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் காணாமல் போன வழக்கு என்ன ஆச்சு, மீட்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், இன்னும் கண்டுபிடிக்காதவர்கள் எத்தனை பேர்னு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். இதற்கு மாநில அரசும் எழுத்துப்பூர்வ பதில் அளிச்சிருக்காங்க. அரசின் அதிகாரப்பூர்வ தரவுகள்ல பார்த்தோம்னா 2020 இருந்து 2026 வரைக்கும் மொத்தமா 2,69,500 பெண்களும் சிறுமிகளும் காணாம போயிருக்காங்க. இதுல 2.6 லட்சம் பெண்களும் 63,500 சிறுமிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இல்ல மீட்கப்பட்ட பதிவுகளை பார்த்தோம்னா 1.58 லட்சம் பெண்கள் மீட்கப்பட்டிருக்காங்க. 61,000 சிறுமிகள் மீட்கப்பட்டுள்ளனர். இன்னும் கண்டுபிடிக்கப்படாதவர்கள்னு பார்த்தோம்னா சுமார் 48,000 பெண்களும் 2,200 சிறுமிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. அதிக பாதிப்பு ஏற்பட்ட நகரங்கள் என்னென்ன, அந்த நகரத்தின் தரவுகள்ல எத்தனை பெண்கள் எத்தனை சிறுமிகள்னு பார்த்தா இண்டோர்ல 4,409 பெண்களும் 135 சிறுமிகளும், ஜபல்பூர்ல 2,296 பெண்களும் 86 சிறுமிகளும், போபல்ல 1,685 பெண்களும் 56 சிறுமிகளும், கவாலியர்ல 1,188 பெண்களும் 14 சிறுமிகளும் தரவுகள்ல இருக்கு. இந்த அறிக்கையின்படி தினமும் சராசரியாக 130க்கும் மேற்பட்ட பெண்களும் சிறுமிகளும் காணாமல் போவதாக கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த தரவுகள் வெளியாகிய பின் எதிர்க்கட்சிகள் இரட்டை என்ஜின் அரசு தோல்வி என குற்றச்சாட்டு முன்வைத்தனர். பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான சட்ட அமலாக்கத்தில் குறைபாடுகள் உள்ளன என விமர்சனங்கள் எழுந்தன. சமூக அமைப்புகள் கடத்தல், குழந்தை திருமணம், பாலியல் குற்றங்கள் ஆகியவை பின்னணியில் இருக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஏன் இத்தனை பெரிய அளவில் காணாமல் போகும் சம்பவங்கள், மீட்பு விகிதம் இருந்தாலும் 50,000க்கும் மேற்பட்டோர் இன்னும் கண்டுபிடிக்காதது ஏன்? இதெல்லாம் பெரிய கேள்வியா இருக்கு.